எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் வந்து மோசமான ஃபால் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம நேத்திருந்து அப்படியே மார்க்கெட் கிடுகிடுன்னு மேலே போய் நம்மளுக்கு நல்ல அருமையான லாபம் தரும், தொடர்ந்து லாபம் தரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்கள் எதிர்பார்க்கறது எங்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் 222 பாயிண்ட் அப்படின்றது இறங்கியிருக்கு. பாயிண்ட்டுன்னு பார்த்தா வெறும் 222 பாயிண்ட் தான். ஆனாலும் நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய ஆசை என்பது போயிடுச்சே அப்படின்றதுனால இது வந்து ஒரு ஒஸ்ட் ஃபால் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த சமயத்தில் ஏன் நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு சரிவடைந்தது அப்படின்னா, இன்னுமே அங்கே நிலைமை சீராகவில்லை. அது எப்படி நாங்கள் உங்களுடைய நிலைமையை சீராக்குவோம் அப்படின்ற மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இந்த ஈரான் வார் முடிவுக்கு வருமா இல்லையா அப்படின்ட்டு இந்த சமயத்தில் நாளைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங் ரொம்ப முக்கியமான மீட்டிங். ஸோ ஆளினால் இன்னைக்கு பார்க்கும்பொழுது நிஃப்டி என்பது 200 பாயிண்ட் பக்கம் இறங்கி நம்மளுக்கு ஒரு மோசமான சந்தோஷத்தை குறைத்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த சமயத்தில் ஏன் நம்மளுக்கு வந்து இது ஒரு ஒஸ்ட் ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தினுடைய எழுச்சியில் 30% லாபம் வரைக்கும் கொடுத்த பல்வேறு பங்குகள் இருக்கு. ஒரு 1 லட்சம் ரூபாய் என்பது இப்போ 1,30,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி மாறி இருக்குன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஜேபி பவர் அப்படின்ற ஒரு பங்கு எடுத்து பார்க்குறீங்க. அது என்ன ஆகுது, சமீபத்தினுடைய லோ 13 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 16 வரைக்கும் வந்திருக்கான். அதையே ரெண்டு நீங்கள் என்னென்ன வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு முறை 26% பக்கம் ஒரு லோலிருந்து ஏறிட்டு, எதுக்காகனா அந்த வார் சம்பந்தப்பட்ட தகவல் எனர்ஜி ரிலேட்டட் அப்படின்றதுனால ஒரு முறை ஒரு 25% சம்பாரிச்சு கொடுத்து மறுபடி கீழே இறங்கி மறுபடி கொடுத்துருக்கான். அப்போ ஆக மொத்தம் 50% பக்கம் கணக்கு என்பது மாதிரி வருது. இப்படி தொடர்ந்து நம்மளுக்கு லாபம் வரும் அப்படின்னு நினச்சி கொண்டிருந்த நேரத்திலே இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் வந்து கிடுகிடுன்னு மேலே போகாமல் கீழே போய் நம்மளை ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்கு. அவன் மட்டும் இல்லை, இப்போ மீசோ அப்படின்னு ஒரு பங்கு எடுத்து பார்க்குறோம். அதை எடுத்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 50% சமீபத்தில் இறங்கியிருக்கு. பொதுவாக நான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய பாப்புலரான பங்குகள் 40% இறங்கி விட்டாலோ, 60% இறங்கி விட்டாலோ, 80% இறங்கி விட்டாலோ நிறைய பேர் போய் அந்த பங்குகளில் ஏதாவது என்ட்ரி எடுத்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்ப்பாங்க. இவன் பார்த்தீங்களா விவரமாக என்ன பண்ணியிருக்கான், 40%க்கு மேலே விழுந்திருக்கான். ஆனால் 60% வரைக்கும் போகலை. ரெண்டுக்கு நடுவில் 50%லேயே திரும்பி அங்கிருந்து இப்போ 30% இந்த மீஷோ என்பது கடந்த 15 நாட்களில் ஏறி வந்திருக்கு. இன்னும் எத்தனையோ பங்குகளை வந்து உதாரணம் சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்றதெல்லாம் வந்து சமீபத்தில் 2025 இறங்கினா சம்பாரிச்சு கொடுக்கறதா இவனுடைய வேலையாகவே சமீப காலங்களில் இருந்திருக்கு. எந்த இடத்துல இறங்கி எந்த இடத்துல சம்பாரிச்சு கொடுப்பான்னு தெரியாது. இப்போ சமீபத்தில் இந்த மாசத்துல எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ரேட்லேருந்து ஒரு 20% பக்கம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இது மாதிரி எத்தனையோ பங்குகளை வந்து நம்ம உதாரணமாக சொல்ல முடியும். ஜேபிஎம் ஆட்டோன்னு ஒன்று, பிஎஸ்சின்னு நிறைய பங்குகள் உதாரணம் சொல்ல முடியும். எல்லாம் சமீபத்தில் 20-30% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அப்போ தொடர்ந்து கிடுகிடுன்னு இன்னொரு 30-40% சம்பாரிச்சு கொடுப்பான் அப்படின்னு நம்ம மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் 222 பாயிண்ட் இறங்கினாலும் இது வந்து ஒரு ஒஸ்ட் மார்க்கெட் ஃபால் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த சூழ்நிலையில் இத்தனை பங்குகள் லோ ரேட்லேருந்து வெறும் 15 நாளில் 30% பக்கம் 40% பக்கம் கீழேருந்து மேலே ஏறி இருக்கானே, அப்போ அடுத்தது எந்த பங்குகள்லாம் ஏறும் அப்படின்ற மாதிரி கேள்வி வரும் பொழுது சத்தியமாக சிபிசிஐடியே வச்சுருந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது என்பது தான் ஒரு ஆணித்தரமான உண்மை. ஸோ 5000-6000 பங்குகள் இருக்குது. அதில் எவன் இந்த மாதிரி தொடர்ந்து ஏறுவான் அல்லது இறங்குவான் அப்படின்றதெல்லாம் சத்தியமாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் பல்வேறு நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்கள் ஏதாவது பங்குகளை கையில் எடுத்து வச்சுக்கொண்டுக்கிட்டு ஏறுதா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அல்லது லாங் டேர்முக்கு கூட அது ஏறட்டும் ஏறாட்டி போகட்டுங்க, லாங் டேர்முக்கு என் பேரில் ஒரு 1000 ஷேர் இருக்கணும், என் பேரில் ஒரு 10,000 ஷேர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். நண்பர்களே, இது உண்மை. அதாவது நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கோம் அப்படின்னா, நம்ம பேரில் பர்மனெண்ட்டாக ஏதாவது ஒரு நம்பர் ஆஃப் பங்குகள் இருக்கணும். குறைஞ்சது எந்த நம்பர் சொன்னால் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும், ஒரு 1000, 10,000, ஒரு 50,000 இந்த மாதிரியான எண்ணிக்கைகளில் பங்குகள் இருப்பது வெறும் ரொம்ப லாங் டேர்மில். எப்படி நம்ம கிட்ட லேண்ட் இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது, அது எது வேணாலும் இருக்கட்டும், ஒரு பைக்கு ஒரு சைக்கிள் கூட இருக்கட்டுங்க, என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நம்ம பேர்லின்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நம்ம பேரில் ஒரு 1000 ஷேர், 10,000 ஷேர், 1 லட்சம் ஷேர் ஏதாவது ஒன்று நம்ம பேரில் இருக்கணும். அது 1 ரூபா ஷேராக இருந்தால் என்ன, 100 ரூபா ஷேராக இருந்தேன்னா, 10,000 ஷேராக இருந்தேன்னா, இல்லை எம்ஆர்எஃப் 1 லட்ச ரூபா ஷேர் அது கூட ஒரு 10,000 இருந்துட்டு போகட்டும்.
இங்கே பார்த்தீங்களா நம்ம சீனியர் நண்பர் அவர் என்ன சொல்கிறார், டாக்டர் ரெட்டி அப்படின்ற பங்கெல்லாம் என்கிட்ட 1000 இருக்குது அப்படின்றார். ஸோ அந்த பங்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்லேருந்து ஏறுது அல்லது இறங்குது, என்ன வேணாலும் இருக்கட்டும். இருந்தாலும் லாங் டேர்மில் வருட கணக்கில் பார்க்கும்பொழுது நம்ம பேர்லேயும் ஒரு 1000 பங்குகள் காலத்துக்கு இருக்குது, 10,000 பங்குகள் இருக்குது, 1,00,000 பங்குகள் இருக்குது. என்னுடைய அடுத்த எய்ம் இதுதாங்க. அட கடைசிக்கு ஒரு 100 ரூபா சேராது ஒரு 1000 இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எழுதுங்க, நம்ம பேர்லேயும் ஒரு 1000 எண்ணிக்கைகள் கொண்ட பங்கை என் பேர்லேயும் எழுதுங்க. அது காலத்துக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்து வைக்கணும். நண்பர்களே, நம்ம ஆளுகள்லாம் இருக்க ரொம்ப விவரமாயிட்டே போகிறாங்க, ரொம்ப திறமையாக ஸ்டாக் மார்க்கெட்டை கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, இறங்கி ஏறிச்சு, அதனால் என்னுடைய பங்குகள்லாம் பிடிச்சி நிறையா பங்குகளை லாபத்தில் ஃபுல்லாக விற்று விட்டுட்டேன். இனி எப்போ பங்குகளினுடைய விலை இறங்குதோ அப்போ நான் என்ட்ரு ஆகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாப்புல. இதில் என்னென்ன நண்பர்களே, ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு இடத்துல வாங்குகிறோம், ஒரு இடத்துல வித்துடுறோம்னு வச்சிங்களேன், அவன் மறுபடியும் நம்ம விற்றதுக்கப்புறம் மேலே போனான்னு வச்சிங்களேன், அப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது, என்னடா விற்றதுக்கப்புறம் மேலே போகிறானே அப்படின்ட்டு இருக்கும். விற்றதுக்கப்புறம் கீழே போயிட்டான்னு வச்சுங்க, நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி ஓகே, மறுபடியும் போய் வாங்கி மறுபடியும் விற்றலான்னு மறுபடியும் வாங்குறப்ப அவன் மேலே போகாமல் கீழே போயிட்டான்னு வச்சிங்களேன், அது ஒரு ஏமாற்றமாக இருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இது போன்ற விஷயங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துருச்சுன்னா, ஒவ்வொரு தடவையும் தாயம் வேணும் அப்படின்னு சொல்லி தாயக்கட்டை உருட்டுறோம். ஒவ்வொரு முறையும் முடிஞ்சதுன்னா நம்ம கிங்கு தான். நம்ம நினச்சது மார்க்கெட்டில் நடந்துருச்சுன்னா கிங்கு தான். இப்போ எனக்குமே என்ன தோணுது அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல நான் வாங்கிட்டேன், வாங்கினதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட லாபத்துக்கு கொடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், கொடுத்ததுக்கப்புறம் மேலே போகிறத பார்க்கும்போது அடடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதைய ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் டார்கெட் அப்படின்லாம் வைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டில் வெளியே வந்ததுக்கப்புறம் அதை திரும்பி பார்ப்பது என்பது தேவையற்றது. காலேஜ் படிக்கும்போது நம்மளை யாரும் திரும்பி பார்க்கல, இப்போவும் நம்மளை யாரும் திரும்பி பார்க்கல. ஸோ ஒன்ஸ் அதை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னா சரி போனால் போகுது அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். இங்கே பார்த்தீங்களா நம்ம நண்பர் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டெடி ஆகுமோ, அது வரைக்கும் ஏறுறதும் இறங்குறதும் நம்மளை தொல்லை பண்ணுவானுங்களாட்டிருக்கு. எது எப்படியோ நான் போய் ஹையர் லெவலில் மட்டும் நான் மாட்டிக்க கூடாது ஆண்டவா அப்படின்னு ரொம்பவுமே விவரமாக இருக்காப்புல. ஸோ நான் என்னுடைய 5.5 லட்சம் போர்ட்ஃபோலியோவை களைச்சி விட்டுட்டேன். நேற்று ஒரு 12,500 ரூபா லாபத்தை புக் பண்ணதுக்கப்புறம் பாதிக்கு பாதி போர்ட்ஃபோலியோவில் கேஷாக மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா ஒரு நண்பர் பிரபு அப்படின்ட்டு அவருமே அதான் சொல்கிறாரு, ஒரு நாள் ஏறுது இன்னொரு நாள் இறங்குது, என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது நண்பர்களே. எப்போ ஏறுவான் எப்போ இறங்குவான்னே தெரியாது. இந்த மோட்டிசன்ஸ் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அது லாபம் செய்யக்கூடிய பங்கு தான். இப்போ வரைக்கும் நஷ்டம் என்பது ரிப்போர்ட் பண்ணல. 3 கோடியெல்லாம் தான், வெறும் 3 கோடி லாபம் ஆரம்பித்தவன் கடந்த குவார்ட்டர்களில் 21 கோடி 26 கோடி லாபம் பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் புல் மார்க்கெட் சீசனில் இந்த மாதிரி ஏறு முகத்தில் லாபத்தை காமிச்சிருந்தா வாடா செல்லக்குட்டின்னு அவனை வச்சு கொஞ்சுவாங்க. அவனை பார்த்துட்டு நேராக நெட்டக்க கொண்டு போய் இப்படி நிறுத்திடுவாங்க. இப்படி கூட ஒரு ஸ்டாக் சேராது, இப்படி கொண்டு போய் நிறுத்தி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல. அதுதான் அந்த க்ரோத் ரேட்டினுடைய பவர். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய இந்த மொட்டிசன் ஜுவல்லரியை கொண்டு போய் கீழே முட்டி போட்டு நில்லுடா அப்படின்னு இந்த பங்கு ஆல்மோஸ்ட் 1 இயர்ல அவனுடைய ஆட்டத்தை எங்கிருந்து ஆரம்பித்தானோ, இதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு 82% ஒரு இடத்துல இருந்து ஏறினான். அது எதுனா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் லெவல் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் இறங்கிட்டான். மறுபடியும் அதே லெவல்ல இருந்து எவ்வளவு தூரம் ஏறினான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 135% ஏறினான். அப்புறம் மறுபடியும் இறக்கி விட்டுட்டாங்க. இறக்கி விட்ட பிறகு இப்போ மறுபடியும் அவன் எங்கிருந்து ஆட்டங்களை 2 முறை ஆடினானோ அதே இடத்துல இப்போ கொண்டு வந்து அவனை உட்கார வச்சிருக்காங்க. இனி இவனை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது இல்லை. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுவுமே தெரியாது. அந்த நண்பர் சொல்கிற மாதிரி ஒரு நாள் ஏறுவான் ஒரு நாள் இறங்குவான். நம்ம கரெக்டாக லோ ரேட்டில் எடுக்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது அப்படின்றத இந்த நண்பர் சொல்கிறாரு, சத்யநாராயணன் அவர்கள். நண்பர்களே, நம்ம நிறைய பேர் வாங்குறதுல போட்டி போட்டு வாங்குவோம். உச்சத்தில் இருந்தாலும் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடைக்காதோ அப்படின்ற மாதிரிலாம் உச்சத்தில் போட்டி போட்டு வாங்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த நண்பனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பிஇ ரேஷியோ என்பது 20க்கு கீழே இருக்கிற பங்குகளை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாப்புல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கை ஓப்பன் பண்ணி ஓகே ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா அப்படின்னு ஒரு பங்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இன்னும் தியாகி அது விசில் சத்தம்னு மட்டும் கேட்காதீங்க, இன்னும் 2 விசில் சத்தம் என்பது இடையில திடீர்னு வந்துடும். ஸோ இந்த ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே
என்னது ஸ்டாக் பி 33, அப்போ அவனை கேன்சல் பண்ணிவிடு அப்படிம்பாங்க. அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் மர்டர் போர்டு அப்ரோச்னு ஒன்று இருக்குது. ஒரு ஐட்டத்தை எடுத்துகிட்டு போன உடனே அந்த போர்டில் இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்ஸ் அட போப்பா இது உருப்படாது, இது எப்படி உருப்படும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி. இது பி ரேஷியோக்கு 20க்கு மேலே இருக்குது. அப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு பங்கு கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற ஒரு பங்கு எடுத்து பார்க்கும்பொழுது அதனுடைய ஸ்டாக் பி 52.7, அப்போ அது ஆகாது, நெக்ஸ்ட்டு அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. இந்த இரண்டு பங்குகளுமே விலைகளை பொறுத்த வரைக்கும் கடும் சரிவு தான், ஸ்டாக் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் கடும் சரிவு தான். ஆனால் ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் இன்னும் சரிவடையவில்லை. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா அப்படின்றத பார்க்கும்பொழுதும் அதுவும் சும்மா இல்லை, அவன்லாம் எல்லாருமே சம்பாதிச்சு தாங்க கொடுத்துருக்கான், நான் இல்லைன்னு சொல்ல, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்ட்டுருவாங்க. ஃபண்டமெண்டல் பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி போன வருஷம் இதே லெவலில் இருந்து தான் 220 ரூபாயிலிருந்து 340 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்கான், சரி ஓகே. அதே மாதிரி கொச்சின் ஷிப்யார்டு சும்மா இல்லை 1000 ரூபாயிலிருந்து 2400 ரூபா பணத்தையெல்லாம் ஆனால் இறங்கிட்டான்ல, கடைசியில் இறங்கிட்டான்ல, அதனால் எங்களுக்கு தேவையில்லை. எப்படி ஸ்டாக் ப்ரைஸ் ஏறி இறங்கதை பார்த்து நிறைய டெக்னிக்கலில் நிறைய பேர் எடுக்கிறாங்க, அதே மாதிரி ஃபண்டமெண்டலில் இறங்கினதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நாளுக்கு நாள் நம்ம நண்பர்களுடைய நுட்பமான அந்த விவரமாக இருக்கக்கூடிய தன்மை என்பது அதிகமாயிட்டே போகுது. ஸோ வரக்கூடிய ரிசல்ட் சீசனில் இந்த கொச்சின் ஷிப்யார்டு போன்ற பங்குகள்லாம் Q4 ரிசல்ட்ஸை காமிக்கும் பொழுது என்ன நடக்க போகிறது என்பதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். நண்பர்களே, மிகப்பெரிய ஒரு செய்தி ஒன்று இருக்குது மார்க்கெட்டில். இது போக டன்டடைன், அதுதான் நம்ம டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்னுடைய Q4 ரிசல்ட், டிசிஎஸ்னுடைய Q4 ரிசல்ட். ஒரு 10 அனலிஸ்ட்டுக வரிசையை வந்து எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிடுச்சுன்னு அப்படின்னு வரிசையாக ஒரு 10 பேர் லைனில் நின்று சொல்லிட்டு போங்கய்யா, சொல்லடி கொடுங்கய்யா அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ ஆளினால் ஒரு பொது ஜனம், வெகு ஜனமாக நம்ம போய் டிசிஎஸ்னுடைய ரிசல்ட் என்ன, இவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை, ஏன்த்ரோபிக் ஏன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க, இப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ நான் இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் பார்க்கும் பொழுது 13,784 கோடி என்பது லாபம். ஏண்டா என்னைய போட்டு அடிச்சிங்க, மற்றவனுங்கெல்லாம் லாபத்தை கம்மியாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போன வருஷத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை விடவும் போன சீக்வன்ஸ் குவார்டரை விடவும் நான் வந்து அதிகமான லாபம் பண்ணியிருக்கேன். எவனாவது ஒருத்தனாவது ஒரு நல்லபடியாக பேசுங்கப்பா. நான் பேசுகிறேன். ரிசல்ட்ஸை நம்ம பார்க்குறோம், போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பார்க்குறோம், டிவிடெண்டை வேறு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? அவங்களுடைய அறிக்கையில் மிக முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் அவங்களுடைய லாபம் என்பது குரோத் ஆயிருக்கு. அதெல்லாம் விடுங்க, அந்த ஷேரை வச்சிருக்கிறதுனுடைய பலன் என்ன? டிவிடெண்ட் 31 ரூபாய் டிவிடெண்ட் என்பது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உடனே இந்த டிசிஎஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்கெல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆண்டவா இதுக்கு முன்னாடி 2022களில் என்ன லெவல் இருந்ததோ அங்கே வந்து நீ இந்த பங்கை கீழே உள்காட்டி விட்டுட்ட, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஸோ தன்னுடைய பழைய விலைக்கு என்னைக்காவது ஒரு நாள் போகிற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட 60% என்பது ஏற வேண்டியதாக இருக்குது. தன்னுடைய பழைய ரேட்டை என்னைக்காவது போய் ரீச் பண்ணுற மாதிரி இருந்தால். நம்ம கூட ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பேசிக்கிட்டு இருந்தோமே, ஒவ்வொரு சில பேர்லாம் வந்து தன்னுடைய பெயர்களில் 100 பங்கு 1000 பங்கு 10,000 பங்குலாம் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல. மேபி நம்ம கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த டிசிஎஸ் எல்லாம் அந்த காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய பங்குகள். இதெல்லாம் எத்தனையோ பேர் 1000 ஷேர்கள் 10,000 ஷேர்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன யோசிப்பாங்க, சரி டிவிடெண்ட் நம்ம பாட்டுக்கு நைஸாக ஒவ்வொரு வருஷம் வாங்கிக்கிட்டு இருக்கோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் இந்த பங்கு மறுபடி தன்னுடைய பழைய ஹையை தாண்டி போகக்கூடாதுன்னு ஏன் ஆசைப்பட மாட்டாங்க? எல்லாம் நல்லா ஆசைப்படுவாங்க. ஸோ தடுமாற்றமாக இருக்கக்கூடிய நம்ம பங்குக்கு இந்த டிசிஎஸ் ஒரு முன்னுதாரணமாக வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை மாற்றுமா? இந்த Q4 ரிசல்ட் இவனுக்கு வந்து நல்ல கலெக்ஷனா இல்லை கும்பாவா என்பது அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வந்துடும். நண்பர்களே, நம்மளுடைய பொருளாதாரத்தில் ஏதாவது வலியும் வேதனையும் இருக்கா, இல்லை 5 வருஷத்துக்கு தேவையான விலையேற்றத்தை ஒரே வருஷத்தில் பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்றது தெரியல. ரியல் எஸ்டேட் துறை பங்குகள் நம்ம போய் எடுத்து பார்க்குறோம். அவனுக்கு செய்யறது பூரா நம்மளுக்கு நம்ம பொருளாதாரத்து மேலே டவுட்டையே உண்டாக்கிக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அருமையான ஏற்றத்திற்கு பிறகு வெறும் 400 ரூபாயிலிருந்து 1600 எல்லாம் போனதுக்கப்புறம், இது ரியல் எஸ்டேட் கம்பெனி, அதுக்கப்புறம் கடும் சரிவு. ஏன், எதனால்? ஒருவேளை நம்மளுடைய பொருளாதாரம் கொஞ்சம் சுணக்கமாக இருந்ததுனாலையோ
அல்லது ரியல் எஸ்டேட்டினுடைய லேண்ட் ரேட்டெல்லாம் ஆல்ரெடி 5 வருஷத்தில் ஏற வேண்டியது ஒரே வருஷத்தில் ஏற்றி வச்சுட்டாங்க, இனி பெருசாக வருமானம் இல்லை அப்படின்ற காரணமாக என்ன காரணம் அப்படின்றது தெரியல. பல்வேறு ரியல் எஸ்டேட் கம்பெனியே ரொம்ப லோ ப்ரைஸில் போய்கிட்டு இருக்கான். அதுக்கு நான் அவனுக்கு என்ன நஷ்டமாக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா இல்லை, அவன் ஸ்டாண்டர்டான வருமானத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இத்தனைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வருமானத்தை விட இப்போல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ரியல் எஸ்டேட் கம்பெனியில் கொண்டு போய் அடிவாரத்தில் உட்கார வச்சுருக்காங்க. எதுக்காக? மறுபடியும் மேலே ஏற்றுறக்கா அல்லது இன்னும் சரி உங்களால் லேண்டு தான் வாங்க முடியல, ரியல் எஸ்டேட் கம்பெனியாக சீப்பாக கொண்டு போய் விடணும்னு மார்க்கெட்டில் கொண்டு போய் விட்றாங்களா என்னன்றது தெரியல. ஸோ நம்ம பொருளாதாரத்தில் வலியும் வேதனையும் இருக்க என்னன்றது தெரியல. பட் சம்மர் சீசன் வருது, நம்மளுக்கு ஸ்கின் கேரு அதெல்லாம் நிறைய தேவைப்படும். இந்த சமயத்தில் இந்த டாபூர் இந்தியா அப்படின்றது அது மாதிரி ஒரு பர்சனல் கேர் FMCG ப்ராடக்ட் தான். ஆனால் இந்த பங்கினுடைய விலையும் கடும் சரிவு. சமீபத்தில் 600 ரூபாயிலிருந்து 400 ரூபா பக்கம் கிட்டத்தட்ட 30-40% இறங்கி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ சமீபத்தில் இந்த டாபூர் இந்தியா அப்படின்ற பங்கு ஒரு வருஷத்தினுடைய லோவில் போய் விழுந்த பிறகு அவன் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்ன செய்ய போகிறான்? அதுவும் ஒன்றும் நஷ்டம் செய்யக்கூடிய பங்கு என்பது கிடையாது. போன குவார்ட்டரில் கூட 554 கோடி லாபம் என்பது கொடுத்துருக்கான். இருந்தாலும் அவனை கொண்டே ஒரு வருஷத்தினுடைய லோவில் உட்கார வச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவங்களுடைய Q4 ரிசல்ட்ஸ் என்பது வருது, அதே மாதிரி சம்மர் சீசன் என்பது வருது. அப்போ இந்த போன்ற பங்குகள்லாம் என்ன ஆகும்? அதே மாதிரி நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நம்மளை எப்போவுமே பதற்றமாகவே வச்சுருப்போம். மேலே ஏற்றி கீழே இருக்கு என்னத்தையாவது அவனை பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாள் முடியுதா, க்ளோசிங் டைமில் இருக்கக்கூடிய ஷேரினுடைய விலை பக்கத்தில் தான் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய பங்குகளினுடைய விலை இருக்குது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம், அதுவும் உடனடியாக நடந்துடும். ஏன்னா இன்றைய தேதியினுடைய கடைசி அதுக்கு பேர் தான் BTSTன்னுலாம் சொல்லுவாங்க. இன்றைய தேதியினுடைய க்ளோசிங் ப்ரைஸில் தான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் இருக்குன்னா நாளைக்கு ஏறுது அப்படின்னா உடனடியாக அனுபவிக்கிறோம், இறங்குதுனாலும் உடனடியாக அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் நம்மளை எப்பவும் பதற்றமாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படித்தான் இந்த PI இண்டஸ்ட்ரீஸ், இந்தியா மார்ட் போன்ற பங்குகள்லாம் கொஞ்சம் பெயர் போன பங்குகள் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில். இவங்கெல்லாம் இனி அடுத்தடுத்த சில தினங்களில் Q4 ரிசல்ட் வரும்பொழுது என்ன பண்ண போகிறாங்க? நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, சமீபத்தினுடைய லோக்களில் ரொம்ப ப்ரைஸ் கீழே இழந்திருக்குன்னா சில பேர்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, போய் உள்ள முதலீடு பண்ணலாமான்னு பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, போன வருஷம் ஏறி கொடுத்த மாதிரி மறுபடியும் இங்கே இது ஏறி கொடுப்பானா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் அது நடக்காமல் கீழே போயிடுச்சுனாவும் பதற்றமாக தான் இருக்கும். அவங்க நினச்சதே நடந்தாலும் பதற்றமாக தான் இருக்கும். இதே மாதிரி தான் இந்த இந்தியா மார்ட் மாதிரியே சமீபத்தினுடைய லோ ப்ரைஸ் 1 இயர் லோ ப்ரைஸில் விழுந்திருக்கிறவன் இந்த PI இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த PI இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கு முன்னாடி பெருசாக திடீர்னு ஏறி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான், எப்படி பெருசாக இறங்கியிருக்கான் பாருங்க. இப்படி ஒரு பதற்றமாகவே தான் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த PI இண்டஸ்ட்ரீஸ் என்ற பங்கு இனிமேல் வரக்கூடிய Q4 ரிசல்ட் சீசனில் என்ன செய்யும்? சரி நண்பர்களே, இன்றைய ரிசல்ட் சீசனில் இந்த Q4 ரிசல்ட்ஸில் இன்னைக்கு மிகப்பெரிய செய்தி TCS தான். TCS மார்க்கெட்டை ப்ளீஸ் செஞ்சு விடுங்க. இத்தனை நாள் மார்க்கெட்டு உங்களை செஞ்சுது, நாளைக்கு நீங்கள் தான் மார்க்கெட்டை செஞ்சு விடணும், பயங்கரமாக மார்க்கெட்டை ஏற்றி விடணும் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு TCS ஷேர் வச்சுருக்கிறவங்களும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. குறுக்க இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனை என்பது இருக்குது. அதுலேயும் நாளைக்கு கிளைமேக்ஸ் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அங்கே ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடக்க போகுது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம். எனக்கு மகிழ்ச்சியாக ரொம்ப நன்றி, வணக்கம்.